தமிழ்நாட்டில் நடந்த அதிகபட்சம் பேசப்பட்ட இன்றைக்கும் கூட போலீஸ் ட்ரைனிங்கில் எக்ஸாம்பிளாக சொல்லப்படுற ஒரு ரியல் க்ரைம் கேஸ் இருக்குது. அதுதான் செய்யார் ஸ்ரீ வடபுரீஸ்வரர் டெம்பிள் ஜுவல்லரி தெஃப்ட் கேஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண திருட்டு கிடையாது. பர்ஃபெக்டான பிளானிங்கு, டைமிங்கு, எஸ்கேப் ரூட்டு இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் போலீஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிச்சு இந்த கேஸு. 2002 செய்யார் டெம்பிளில் கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, சில்வர் பிளேட்ஸு, டைமண்ட் பொருத்தப்பட்ட கிரீடமு இது எல்லாமே 20+ lakhs ஒர்த் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தர் அழகாக சுட்டிட்டு போயிருக்காரு. அடுத்த நாள் கோவிலை திறந்து பார்க்குறப்ப தான் இவ்வளோ பொருள் காணாமல் போயிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க செக் பண்ணுறப்ப எந்த ஒரு டோர்ஸுமே உடைக்கப்படலை, எந்த ஒரு விண்டோஸுமே உடைக்கப்படலை, லாக்கு கூட டேமேஜ் இல்லை. ஆனால் எப்படி உள்ளே வந்து இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க? இதுதான் போலீஸ்க்கே இருந்த ரொம்ப பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறமா அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபுட் பிரிண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. கடைசியாக ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் கோவிலுக்கு பின்பக்கம் இருந்த மணலில் ஒரு கால் தடம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அந்த கால் தடத்தை வச்சு ஹைட்டு, வெயிட் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டில் வந்தது என்னன்னா, ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ஆனால் கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி எந்த மூமெண்ட்டுமே தெரியல. இதுலேருந்து போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த கோவிலை பற்றி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து போலீஸ் என்ன செக் பண்ணாங்கன்னா, பக்கத்தில் எங்கேயாச்சும் டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்களான்னு எல்லா கடையிலையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் டெம்பிளோட கீஸை டூப்ளிகேட் பண்ண மாதிரி எந்த கடையிலுமே எந்த ரெக்கார்டுமே இல்லை. போலீஸு போய் லாக்கை செக் பண்ணப்போ பூட்டை வந்து வேறு ஏதாச்சும் கள்ளச்சாவி போட்டு திறந்த மாதிரி எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. அப்போது உள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. ஆனால் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கோவிலில் வேலை செய்கிற ஸ்டாஃபோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்குறப்ப கோவிலில் 10 வருஷமாக வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃபு ரீசெண்டாக நைட் டியூட்டியை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போலீஸ் இதையே ஒரு ஃபஸ்ட்டு க்ளூவாக எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவரோட வீட்டை சர்ச் பண்ணுறப்ப டேரெக்டாக கோல்டு கிடைக்கல. ஆனால் சில கோல்டு பாலிஷ் பவுடரோட ட்ரேசஸ் எல்லாமே அவர் வீட்டில் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட்டு. ஸ்டோலன் ஜுவல்ஸை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் தமிழ்நாடு போலீஸ் இதில் ஒரு சூப்பர் ஐடியா யூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கோல்டு மெல்ட்டிங் ஷாப்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. போலீஸு டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் மெல்ட்டிங் சென்டர்ஸில் என்கொயரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்மால் சென்டரில் டெம்பிள் ஸ்டைல் ஓர்னமெண்ட் கட் செய்யப்பட்டதை கண்டு ஷாப் ஓனரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறமா அவரே கால் பண்ணி போலீஸ்லையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் போலீஸ் அவரை பிடிச்சி இதெல்லாம் எப்படி பண்ணாருன்னு விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சிருக்கு. கோவிலோட மாஸ்டர் கீயை ஒரு 2 நிமிஷம் கடன் வாங்கி வேக்ஸில் வந்து அந்த கீயோட இம்ப்ரெஷனை பதிய மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து இந்த மாதிரி என் சாவி தான் இது எல்லாமே, இது தொலைஞ்சிருச்சு, இதை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெழுகோட அச்சை வச்சு தான் அவர் வந்து சாவியை செஞ்சுருக்காரு. கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணி ஃபெஸ்டிவல் டேயில் க்ரௌட் எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் சேஃபாக ஒரு 2 மணிக்கு உள்ளே போய் எல்லா ஜுவல்ஸையுமே எடுத்திருக்காரு. அடுத்த நாள் ரொம்பவே கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் நடந்திருக்காரு. இவ்வளோ வேலை தெளிவாக பண்ணியும் அந்த கோல்டு கடைக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னதால் ஈஸியாக மாட்டிக்கிட்டார்.